ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்மான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்படிக்குள்ளே போயிடலாம். நம்முடைய அஞ்சலியும் சிந்தாமணியும் பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்க 10 lakhs வந்து ஆட்டே போடணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அதுக்காக வந்து அந்த ஃபார்மை வந்து எடுத்துக்கிட்டு பேங்க்குக்கும் வந்து போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பேங்க் மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட பேரில் வந்து 10 lakhs வந்து டெபாசிட் போட்டு வச்சுருக்கிறது வந்து உண்மை தான். ஆனால் வந்து நீங்கள் கேட்குறீங்கன்னு உடனே வந்து நாங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து கொடுத்துட முடியாது. அவருடைய மெடிக்கல் கண்டிஷன் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சரியில்லைனா அவருடைய மெடிக்கல் செலவுக்காக வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நாங்களே வந்து நீங்கள் வாரிசுன்ற முறையில் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். அதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்து அவருடைய கண்டிஷனை வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இந்த மாதிரி வந்து குண்டை தூக்கி போடுறாங்க பேங்க்லேருந்து அப்படின்ற மாதிரி வந்து இந்த அஞ்சலி வந்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடி பண்ணுறது அஞ்சலி அப்படின்ற மாதிரி கேட்டு நம்ம வந்து இப்போ வந்து அந்த பேங்க் மேனேஜர் வந்து வீட்டுக்கு வந்து அப்பாவை வந்து பார்க்க வருவோம். அவரால் வந்து பேச முடியாது. ஆனால் வந்து இந்த வசந்த் லட்சுமி வந்து வீட்டில் இருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் தெரிஞ்சால் பெருசாக வந்து பிரச்சனை பண்ணி இலக்கிய கையில் வந்து சொல்லிடுவாங்க. நம்ம நினச்சதும் வந்து நடக்காது போயிடும். அதனால் வந்து அந்த பேங்க் மேனேஜர் வந்து வீட்டுக்குள்ளே வரப்போ வந்து இந்த லட்சுமியும் அந்த வசந்த் வந்து இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணி நம்முடைய வசந்தை பார்த்திங்கன்னா வசந்துக்கு ஒரு வேலையை கொடுத்து அவனை வந்து வெளியே வந்து அனுப்பிடுறாங்க. 1 மணி நேரத்துக்கு வந்து வரமாட்டான்ற தைரியத்தில் பார்த்திங்கன்னா இருக்காங்க. அதே சமயம் வந்து நம்முடைய லட்சுமி வீட்டில் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்கள பார்த்திங்கன்னா ரூமுக்குள்ளே வந்து கூப்பிட்றாங்க பேசுகிறதுக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடனே வந்து நம்முடைய லட்சுமியோட கையை மடக்கி வாயில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் எல்லாம் ஒட்டி அவங்கள பார்த்தீங்கன்னா சேரில் வச்சு கட்டி போட்டுடுறாங்க. எதுக்கு என்னத்துக்கு இப்படி பண்ணுறாங்கன்றது வந்து யாருக்குமே வந்து அவங்களுக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியல நம்ம லட்சுமிக்கு. இதுக்காக அந்த பேங்க் மேனேஜர் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாசிலாமணி கண்டிஷனை வந்து பார்த்துட்டு, சரி நீங்கள் சொல்கிறது வந்து உண்மைதான், நீங்கள் ஆனால் அந்த பணம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து முடிச்ச மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரிங்க சார், நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பேங்க்குக்கு வந்து இந்த வேலையை வந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து கேஷ் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. பேங்க்கில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து அந்த பணத்தை வந்து வாங்கினதும் வந்து லட்சுமியும் நம்மளுடைய வசந்தை வந்து வீட்டை விட்டு துரத்திட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பணத்தை வச்சு எப்படி வந்து நம்ம இலக்கியாவை வந்து அழிக்கலாம், இலக்கியாவுக்கு இனிமேல் வந்து பயந்து நம்ம வந்து வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இந்த சிந்தாமணி அஞ்சலி வந்து பிளான் பண்ணுறாங்க. இவங்க என்ன தான் வந்து பிளான் பண்ணாலே கடைசியில் வந்து இந்த 10 லட்ச ரூபாயை வந்து இந்த அஞ்சலியும் இந்த சிந்தாமணியும் வந்து அந்த பேங்க் மேனேஜர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பேசுகிறப்ப எல்லாமே வந்து ரூமில் இருந்தால் நம்ம லட்சுமிக்கு வந்து கேட்டுருதுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இலக்கியாவுக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்லி அதை வந்து எந்த மாதிரி நம்ம இலக்கிய வந்து டீல் பண்ண போகிறாங்க, இந்த அஞ்சலிக்கு இந்த சிந்தாமணிக்கு வந்து அந்த 10 லட்சத்தை வந்து கிடைக்குவாங்க, அவங்க ஆசைப்படுற மாதிரி வந்து கிடைக்குமா, இல்லை நம்ம இலக்கிய வந்து அதை வந்து தடுத்து நிறுத்துவாங்களா அப்படின்றதாங்க வர ஒரு எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போகிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இலக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார்